ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மெஹந்தி கிளாஸோட டே 9 தான். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் நெகட்டிவ் ஃபீலிங்ஸ். நம்ம வந்து ஆல்ரெடி வந்து டிசைன்ஸ் வச்சு எப்படி ஃபீலிங்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்போம்ல, அப்போயே நான் சொல்லியிருப்பேன். நம்ம வந்து நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் வந்து பார்ப்போம் அப்படின்ட்டு. ஓகேங்களா, இப்போ அதுதான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப லைட்டாக ட்ராப் பண்ணணும். ஓகேங்களா, ரொம்ப வந்து என்ன சொல்கிறதுனா ப்ரெஷர் அதிகமாக கொடுத்து ட்ராப் பண்ணாமல் ரொம்ப லைட்டாக வந்து ட்ராப் பண்ணணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசைன் சொல்லியிருப்பேன்ல, லாஸ்ட்டாக வந்து ஃபிங்கர் கிளாஸில் கூட நான் சொல்லியிருப்பேன், நெகட்டிவ் ஃபீலிங்ஸில் யூஸ் பண்ணியிருப்போம். இதுதான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படியெல்லாம் போடணும்னு தோணுதோ அந்த டைரெக்ஷன்லலாம் வந்து ட்ரா பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்படி தான் நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் வந்து இங்கே தான் ட்ரா பண்ணணும், இங்கே தான் ட்ரா பண்ணக்கூடாதுன்னு எதுவும் இல்லை. என்னென்னா 75% வந்து பார்த்திங்கன்னா டிசைனாக இருக்கணும். ஓகேங்களா, பேலன்ஸ் 25% வந்து நம்ம வந்து ஃபில்லிங்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல போடுறேன்னா இதுக்கு பின்னாடி அது வந்து மறைஞ்சு வர மாதிரி. ஓகேங்களா, ஸோ வந்து இப்போ அந்த டிசைன் வந்து இங்கே முடியுதா, இந்த இடத்துல இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணி இந்த டிசைன் வந்து பண்ணணும். ஓகேங்களா, அதுலேருந்து மறைஞ்சு இந்த பக்கம் வர மாதிரி டிசைன். ஓகேங்களா, அதுக்கு மேலே வந்து போட்டக்கூடாது, அதுக்கு பின்னாடி மறைஞ்சு வந்த மாதிரி தான் அந்த டிசைன் வரணும். இது வந்து இந்த மாதிரி தனியாகவும் கொடுக்கலாம், மற்ற டிசைன்ஸ்குள்ளே மிக்ஸ் பண்ணியும் கொடுக்கலாம். ஓகேங்களா, அது நம்ம சாய்ஸ் தான். நான் இப்போ இது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு தனியாக வந்து இது போட்டு காமிச்சிடுறேன். இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது வந்து நம்ம எல்லா நெகட்டிவ் ஃபீலிங்ஸ்குள்ளேயுமே யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து இதை மட்டுமே தனியாகவும் வந்து போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் நான் டிசைன்ஸ்குள்ளே எங்கெங்கே எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா, இப்போ இது உங்களுக்கு பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, இப்போ இது வந்து இந்த இடத்துல வந்து இப்படி வெளியே வந்து இப்படி போகும். ஓகேங்களா, அப்போ அந்த இடத்துல வந்து அது மறைஞ்சிருக்கப்போ அந்த பாதி மட்டும் தான் இங்கே நம்ம ட்ரா பண்ணணும். இதோட பாதி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மறைஞ்சிருக்க மாதிரி நீங்களாக வந்து அதை வந்து ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ வந்து வேறு எங்கேயும் வந்து சின்னதாக வந்து போட முடியாது, ஆனால் வந்து கேப் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கேப் இருக்க இடத்துல வந்து ரவுண்டு வந்து போடலாம். ஓகேங்களா, உங்களுக்கு ரொம்ப கேப் இருக்குது, என்ன டிசைன் போடணும் அப்படின்னு தெரியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி கேப் இருக்க இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டு வந்து கொடுக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் கொடுக்கலாம். இப்போ வந்து இதை வந்து உடனே ஃபில் பண்ணக்கூடாது. நான் லாஸ்ட்டாக வந்து ஃபிங்கர் கிளாஸ் சொல்லிப்பேன்ல, இது வந்து கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம இதை வந்து ஃபில் பண்ணணும். ஓகேங்களா, அதுக்குள்ள நம்ம வந்து ஹேண்டில் இப்போ ட்ரா பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஹேண்டில் வந்து நம்ம இங்கே ட்ரா பண்ணுறோம். இப்போ வந்து மேலே வந்து ஒரு டிசைன் போட்டிருப்போம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஒரு பார்டர் போட்டு நம்ம இந்த இடத்துல வந்து டிசைன் வந்து நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா, இப்படி வந்து நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இப்போவே வந்து இந்த இதை வந்து நம்ம போடக்கூடாது. அடுத்து இந்த டிசைன் முடிச்சுட்டு இந்த இடத்துலலாம் முடிச்சதுக்கப்புறம் இது வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ஃபில் பண்ணவே வரணும். ஓகேங்களா, நீங்கள் போட்ட உடனே ஃபில் பண்ணிங்கன்னா டிசைன் வந்து க்ளீனாக தெரியாது, ஸ்மெட்ச் ஆகும். ஓகேங்களா, ஸோ வந்து அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ இது நம்ம இது ட்ரை ஆகிறதுக்குள்ள நம்ம அடுத்த டிசைன் வந்து போட்டு வந்துடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைரல் வித் பிக் ஹம்ஸ் கொடுக்கலாம். ஓகேங்களா, ஸ்பைரல் கொடுத்துட்டு சின்ன ஹம்ஸ் கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம், அது உங்கள் சாய்ஸ். ஓகேங்களா, நான் சின்ன ஹம்ஸ் கொடுக்குறேன், இல்லை இது எனக்கு வேணாம் பெருசாக மட்டும் நான் கொடுக்குறேனாலும் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா லீவ்ஸ் வந்து போட்டுக்கணும் இதுக்கு மேலே. இந்த மாதிரி லீவ்ஸ் கொடுக்கலாம். ஓகேங்களா, இதுக்கப்புறம் இந்த டிசைன் நம்ம சொன்னல ஃபஸ்ட்டு, அந்த டிசைன் வந்து இங்கே கொடுக்கலாம். நல்லா பெருசாக ட்ரா பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா லீவ்ஸ் இருக்க மாதிரி ட்ரா பண்ணணும். இந்த மாதிரி போடணும். ஓகேங்களா, இதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசைன் அது ஒரு டிசைன் இதுன்ற மாதிரி போடுங்க. பக்கத்தில் ஒரே டிசைன் வரக்கூடாது. ஓகேங்களா, அப்போ நல்லா இருக்காது. இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வரையக்கூடாது. என்னென்னா
லீவ்ஸ் வந்து போடக்கூடாது, சைடாக போடுங்க. ஏன்னா இங்கே ஆல்ரெடி லீவ்ஸ் இருக்குது, பக்கத்தில் இருந்துச்சுன்னா அது வந்து நல்லா இருக்காது. ஸோ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் பக்கத்தில் வந்து சைடில் வந்து போட போகிறேன். இங்கே தான் போடணும்னு இல்லை, நம்ம எங்கே வேணாலும் கொடுக்கலாம். நான் ஸோ வந்து சைடில் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, சைடில் கொடுத்துட்டு இப்போ மறுபடியும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த டிசைன் வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதில் வந்து லீவ்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இதில் வந்து மறைஞ்சிருக்காது. ஓகேங்களா, அதோட டச் ஆகிருக்கு. அப்போது அது மட்டும் தான் போடணும், சின்னது பண்ணி போடாதீங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதே சேம் டிசைன்ஸ் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா வெறும் லீவ்ஸ் மட்டுமே கொடுக்கலாம். இந்த மாதிரி ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கேப் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்னா இதிலிருந்து இந்த டிசைன் போகிற மாதிரி நம்ம பண்ணலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ கேப் இருக்க இடத்துல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் வந்து நான் போடுறேன். ஓகேவா, இப்போ இது ரெண்டுலையுமே உங்களுக்கு பார்த்தா தெரியும் கேப் வந்து கம்மியாக இருக்கும். 75% வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டிசைனில் தான் ஃபில் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா, இப்போ இது வந்து ஓரளவுக்கு காஞ்சிருச்சு. இப்போ அதை வந்து நம்ம ஃபில் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து அவுட்லைன் மட்டும் தான் கொடுக்கணும், எடுத்த உடனே ஃபில் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, அதுவும் அந்த நம்ம ஆல்ரெடி ட்ரா பண்ணதுக்கு மேலே பண்ணக்கூடாது, பக்கத்தில் கொடுக்கணும். மேலே பண்ணிங்கன்னா மறுபடியும் அது வந்து ஸ்மஜ் ஆகும். ஓகேங்களா, ஸோ வந்து அவுட்லைனை மட்டும் அதை டார்க் பண்ணிகிட்டே வாங்க. சின்ன சின்ன ஸ்பேஸ் இருக்குன்னா நீங்கள் அப்போயே ஃபில் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெரிய ஸ்பேஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இது மட்டும் போட்டுவாங்க, அவுட்லைன் மட்டும் போட்டுவாங்க. ஓகேங்களா, இப்போ வந்து பாருங்கள் நான் வந்து எல்லாத்துக்குமே வந்து அவுட்லைன் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம எல்லா ஆர்டிஸ்ட் வந்து ஃபில் பண்ணலாம். ஓகேங்களா, பேஸ்ட் வச்சு ஃபில் பண்ணுங்கள். ப்ரெஷர் கொடுத்து ஃபில் பண்ணணும். ஓகேங்களா, எங்கேயுமே கேப் இல்லாமல் நீட்டாக ஃபில் பண்ணுங்கள். ஓகேங்களா, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மெஹந்தியில் ரொம்ப பிடிச்ச டிசைனாக வந்து நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் தான். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் அதில் வந்து நம்ம மெனக்கட வேண்டியது கிடையாது. நம்ம ஓகேங்களா, ஷேடிங் கொடுக்கணும், டிசைன்ஸ் பொறுமையாக இது பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. இதில் இது நம்ம கைக்கு வர மாதிரி போட்டு அதை அழகாக ஃபில் பண்ணாலே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த டிசைன். ஓகேங்களா, இன்னும் வந்து பார்த்திங்கன்னா செவந்ததுக்கப்புறம் ஸ்டெயின் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் தான். ஏன்னா அதுதான் வந்து நல்லா வந்து டார்க்காக செவக்கும் நெகட்டிவ் ஃபீலிங். நீங்கள் வந்து டிசைனை விட நம்ம எங்கே வந்து நெகட்டிவ் ஃபீலிங் கொடுக்குறோமோ அந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப டார்க்காக செவக்கும். ஓகேங்களா, ஏன்னா நம்ம வந்து பேஸ்ட் வந்து அதிகமாக வைக்கிறோம்ல, அதனால். ஓகேங்களா, இப்போ இந்த மாதிரி வந்து ஃபில் பண்ணணும். நான் இப்போ வந்து எல்லா டிசைனும் போட்டு காமிச்சிடறேன், லாஸ்ட்டாக ஃபில் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா நான் ஃபில் பண்ணுறதுலாம் உங்களுக்கு காமிச்சிட்டு ரொம்ப லேட் ஆகும். போய் பாருங்கள், கிளாஸ் வந்து 10 நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சு. ஸோ வந்து நான் டிசைன்ஸ் முதல்ல என்னென்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து உங்களுக்கு நான் ஃபில்லிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லோட்டஸ் வச்சு போடலாம். எல்லா டிசைனுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக மட்டும் வரைஞ்சி பார்க்காம தலைகீழாகவும் வரைஞ்சி பாருங்கள். ஏன்னா நம்ம பிரைடோட ஹேண்டில் போடும்போது வந்து நம்ம பேப்பர் யூஸ் பண்ணுறோம், இப்படி நம்ம திருப்பிக்கலாம். பட் வந்து பார்த்திங்கன்னா பிரைடோட ஹேண்டாக இருந்துச்சுன்னா நம்ம அப்படி திருப்ப முடியாது, நம்ம ஒரே சைடு தான் உட்காந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து எல்லா டிசைனுமே வந்து நீங்கள் எல்லா சைடுமே போடுறதுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா, இப்போ லோட்டஸ் வச்சு போடலாம். ஓகேங்களா, நான் 2 தான் கொடுக்குறேன். இப்போ இதில் கீழே வந்து அந்த இது இருக்க மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி அதோட காம்பு பகுதியும் கொடுத்துமே நம்ம போடலாம். ஓகேங்களா, அதுவுமே நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக டிசைன் போடாமல் லோட்டஸ் பொறுத்த வரைக்கும் அந்த என்ன சொல்கிறது அந்த மொக்கு பகுதி மட்டுமே இருக்க மாதிரி கூட நம்ம கொடுக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி மட்டுமே கொடுக்கலாம். இதிலேருந்து பார்த்திங்கன்னா லீவ்ஸ் கொடுக்கலாம். இதுக்கப்புறம் இந்த டிசைன் கொடுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே இருந்து இன்னொன்று வர மாதிரி நம்ம ட்ரா பண்ணுறோம். ஓகேங்களா,
இப்போ இது இங்கே இருக்குது, நீங்கள் வந்து இங்கே ட்ரா பண்ணிடக்கூடாது ஓகேங்களா. அது எந்த இடத்துல வருமோ அந்த இடத்துலையே தான் நம்ம லைனையுமே வந்து ட்ரா பண்ணணும் கரெக்டாக ஓகேங்களா. இந்த மாதிரி தான் போடணும். இது மாதிரி வந்து போடலாம் ஓகேங்களா. இப்போ இதில் வந்து நம்ம லாஸ்ட்டாக சொன்ன மாதிரி அதே டிசைன் போட்டுட்டு நம்ம இதை வந்து ஃபில் பண்ணலாம் ஓகேங்களா. இப்போ வந்து இங்கே கேப் இருக்கிற இடத்துல நான் ரவுண்டு கொடுக்குறேன். எங்கெல்லாம் என்னென்ன டிசைன் கொடுக்க முடியும்னு உங்களுக்கு தோணுதோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து அதை ஃபில் பண்ணலாம் ஓகேங்களா. உங்கள் சாய்ஸ் தான் ஓகேவா. இப்போ இந்த டிசைன் ஓகே. இப்போ அடுத்து வந்து பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் வந்து பார்க்கலாம். ரோஸு ப்ளஸ் வந்து லீஃப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கும் அதில் ஓகேங்களா. இந்த மாதிரி ரோஸ் ட்ரா பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீளமான இது மாதிரி வந்து எட்ஜில் வந்து இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இப்போ இதில் வந்து லீவ்ஸ் வந்து போடுங்க. இந்த மாதிரி ஓகேங்களா. இப்போது பக்கத்துலேயே வந்து மறுபடியும் ரோஸ் கொடுக்குறோம். இந்த டிசைன் பக்கத்தில் கொடுக்கலாமான்னு கேட்டால் கொடுக்கலாம். ஏன்னா நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணி தான் போட போகிறோம், அதனால தான் ஓகேங்களா. இப்போ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த லைன் போகணும். இந்த எட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் ஆகணும் ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துலையும் அதே மாதிரி லீவ்ஸ் வந்து கொடுங்க. இந்த மாதிரி கொடுங்க ஓகேங்களா. இப்போ வந்து இது வந்து இங்கேயே கொடுத்தா நல்லா இருக்காது. ஸோ வந்து இதை வந்து நம்ம இப்படி சைடாக கொடுப்போம். கொடுத்துட்டு இந்த இடத்துல ஃப்ளவர் இது வரீங்க லீஃப் வந்து நீங்கள் ரொம்ப வந்து கஷ்டப்படலாம் இந்த ஷேப்பு தான் வரணும் அப்படின்லாம் போடாதீங்க. லைட்டாக இப்படி ட்ரா பண்ணி போட்டிங்களே அழகாக தான் இருக்கும் அந்த லீஃப் ஓகேங்களா. இந்த டிசைன் பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம இது எல்லாமே வந்து ஃபில் பண்ண போகிறோம்ல. ஸோ வந்து அது அந்த அளவுக்குலாம் நமக்கு தெரியாது ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல வந்து லீஃப் எல்லாம் எதுவுமே கொடுக்க முடியாது. ஸோ வந்து நம்ம ரோஸ் மட்டும் ட்ரா பண்ணி விட்டுக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் லீஃப் மட்டுமே ட்ரா பண்ணுறேன் ஓகேங்களா. ஏன்னா இதில் ரோஸுமே வராது. இப்போ பேலன்ஸ் இருக்க இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையுமே வந்து லீஃப் கொடுங்க ஓகேங்களா. ஏன்னா ரொம்ப கேப் இருக்குல்ல, அதனால் இந்த மாதிரி கொடுத்துட்டு அப்புறம் எங்கெங்கெல்லாம் ரவுண்ட் போடணுமோ அங்கெல்லாம் நீங்கள் ரவுண்ட் போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க ஓகேவா. இப்போ அடுத்த டிசைன் வந்து பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரோஸே தான். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணி போடலாம் ஓகேங்களா. அந்த காம்பெல்லாம் வர மாதிரி போடலாம். ஃபஸ்ட்டு இதை ட்ரா பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த இடத்துல வந்து ஸ்பைரல் கொடுத்துட்டு நம்ம வந்து ரோஸை வந்து பார்த்திங்கன்னா ட்ரா பண்ணலாம் ஓகேவா. இப்போ வந்து அடுத்த ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதுக்குள்ளே வர மாதிரி ஓகேவா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதிலிருந்து இப்படி வர மாதிரி கொடுங்க. அடுத்தது இது கீழே வர மாதிரி ஒன்றுத்துக்குள்ளே ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மறைஞ்சிருக்க மாதிரி தான் அந்த ஃப்ளவர் வந்து வரும் ஓகேங்களா. இப்போ இதிலேருந்து வெளியே வர மாதிரி
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதிலலாம் வந்து கொஞ்சம் பெட்டல்ஸ் வந்து கொடுங்க, சாரி லீவ்ஸ் வந்து கொடுங்க. எங்கெல்லாம் கொடுக்க முடியுமோ அங்கெல்லாம் வந்து லீவ்ஸ் வந்து கொடுங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு மாதிரி கச்சு கச்சுன்னு இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து செவந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த டிசைனும். ஓகேங்களா? இப்போ பேலன்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம ரவுண்ட் கொடுத்துக்கலாம். நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் பொறுத்த வரைக்கும் கசகசன்னு இருந்தால் தான் வந்து அது நல்லாயிருக்கும். ஓகேங்களா? நம்ம வந்து ரொம்ப நீட்டாக போடணும்ட்டு கேப்பாக போட்டோன்னா அது வந்து நல்லா இருக்காது. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்டிங் வந்து ஆச்சு. இப்போ நான் சொல்கிறேன் நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த சிறகடி காசி முத்து அவங்க மேரேஜ் ஆச்சுல, அந்த வைஷாலி அவங்க பேசுகிற தெரியல, அவங்களோட மேரேஜில் வந்து இந்த நெகட்டிவ் ஃபீலிங் போட்டாங்க. அப்போ இருந்து பார்த்திங்கன்னா இந்த நெகட்டிவ் ஃபீலிங் வந்து கொஞ்சம் ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, ஹம்ஸே தான் கொஞ்சம் வந்து இந்த மாதிரி பெருசு பெருசாக போட்டாங்க. அதுக்கு மேலே மறுபடியும் இன்னொரு ஹம்ஸ், அதுக்கு மேலே இன்னொன்று. ஓகேவா? இந்த மாதிரி போட்டு அந்த டாட் மாதிரி இப்படி இழுத்து விட்றாங்க. இது மாதிரி இது வந்து ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்கில் இப்போ போயிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? இது வந்து சென்ட்ரல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக போடணும். கொஞ்சம் அந்த லைன் போடுறதுக்காக கொஞ்சம் கேப் விட்டு மட்டும் போடுங்க. ஓகேங்களா? பெருசு பெருசாக போடுங்க. ஏன்னா அப்போ தான் அந்த லைன் வந்து போட முடியும். அதுக்காக தான் இதோட பாதியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இதோட பாதியிலேருந்து இந்த மாதிரி கொடுத்துட்டு உள்ளே வந்து இப்போ லைன் வந்து போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ அதே மாதிரி இந்த சைட்லேயும் வந்து போடுங்க. ஓகேங்களா? இடம் கம்மியாக இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 இது மட்டும் போடுங்க. ஓகேங்களா? நான் வந்து இதுக்கு பின்னாடி இது மறைஞ்சிருக்க மாதிரி நான் வந்து க்ரியேட் பண்ணி போடுறேன். ஓகேங்களா? இப்போ இதுக்குள்ளே நம்ம லைன் போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த டிசைனை வந்து கொடுக்கலாம். இப்போ பேலன்ஸ் இருக்கிற இடத்துலலாம் நம்ம ரவுண்டு போட்டு பண்ணலாம். இப்போது டிசைன்ஸ் இவ்வளோ தான். இப்போ அதை ஃபில் பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்கும்னு காட்டுறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் எல்லா டிசைனுமே வந்து ஃபில் பண்ணிட்டேன். தெரியுதுங்களா? இப்போ இதெல்லாம் வந்து நான் ஃபஸ்ட்டு போடும்போது பார்த்தீங்கன்னா கசகசன்ற இருந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஆனால் ஃபில் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், அந்த டிசைன் நம்ம என்ன போட்டிருக்கோன்றது உங்களுக்கு க்ளீனாக புரியும். நம்ம அப்படியே இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கசகசன் இருக்க மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அது ஃபில் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபில் பண்ண மாதிரியே தான், நான் பட்ட மாதிரி தான் இந்த இதுக்குள்ளே தான் வரணுமா அப்படின்லாம் கேட்காதீங்க. அது வந்து உங்கள் சாய்ஸ். ஓகேங்களா? நீங்கள் எந்த பெட்டல்ஸ் வந்து எதுக்குள்ளே வரணும் அந்த மாதிரி போடுறது உங்களோட இது. நான் வந்து சொல்லியிருக்கேன், இதுக்குள்ளேருந்து இது மாதிரி வரணும்னா அப்படியே மேலே போடாமல் அது உள்ளே மறைஞ்சிருக்க மாதிரி போடணுன்றதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அது உங்கள் விருப்பம் போல் நீங்கள் எப்படி வேணால் போடலாம். ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் நல்லா ஒர்க் பண்ணிவிட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஒர்க் பண்ணிவிட்டு எனக்கு அனுப்புங்க. ஓகேங்களா? நான் ஸ்டார்டிங்கில் போடும்போது உங்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப கசகசன்ற இந்த மாதிரி இருந்தாலும் அதை ஃபில் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நீட்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்படி தான் வந்து ஃபில் பண்ணணும். நான் ஃபில் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். எந்த டிசைனுமே எதுக்குள்ளேயுமே வந்து ஸ்மெஜ் ஆகவே இருக்காது. அது காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் போடுறது தான். ஓகேங்களா? நீங்கள் அப்போவே போட்டிங்கன்னா நிறையா பேர் வந்து பண்ணுற மிஸ்டேக் அதுதான். நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா போட்டு உடனே வந்து போட்டுருவாங்க. ஸோ வந்து இந்த டிசைனுக்குள்ளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஸ்ட் வந்து போயிடும். ஸோ நீங்கள் என்ன டிசைன் போட்டிருக்கீங்கன்னா அது தெரியாமல் போயிடும். ஓகேங்களா? அதனால் அதை மட்டும் எல்லோரும் மாற்றிட்டு கரெக்டாக போடுங்க. ஓகேங்களா? போட்டு எனக்கு ஒர்க் ஷீட் சென்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ, பாய்.